சிங்கம் போல வாழ்க்கையில் வெற்றி நடை போடக்கூடிய நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்குமே சூரிய பகவானை அதிபதியாக கொண்டதுனால இவங்களோட வாழ்க்கையுமே ரொம்ப பிரகாசமாக சூரியன் போல இருக்குன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த வைகாசி மாதத்தில் குரு பகவான் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு, இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இந்த டைமில் உங்களுக்கு யாரால் பிரச்சனைகள் வரும், அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் நீங்கள் எந்தெந்த விஷயத்தில் எப்படி கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றின ஒரு விரிவான தகவலை நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம். வீடியோ பார்த்திங்களா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்குமே பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் மாஸ் மல்டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த டைம் உங்களுக்கு குரு பகவான் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால தாயாரின் உடல் நலம் ரொம்ப சீராக இருக்கும். தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. மேலுமே கெட்ட பழக்கங்கள்லேருந்து விடுபடுவீங்க. சில பேர் இருக்கக்கூடிய வீட்டை விரிவு செய்து நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இருந்தால் கூட நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது வரிகளை சுமந்தாதான் அது கவிதை, வழிகளை சுமந்தாதான் அது வாழ்க்கை அப்படிங்கிறத உணர்ந்து எல்லா வழிகளையும் எதிர்கொண்டு வாழக்கூடிய சிம்மராசி நேயர்களே, உங்களோட ராசிக்கு இந்த பஞ்சாங்கத்தின் படி பார்த்திங்களா உங்களுக்கு நல்ல ஒரு ஜூன் 2 முதல் 12ஆம் இடத்துல அமர்ந்த பலன் தரப்போகிறார் குரு பகவான். ஸோ எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தெல்லாம் நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். பொதுவாகவே இந்த டைமை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஞானக்காரகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவானின் பயிற்சியானது இந்த ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெற இருக்கு. இந்த குரு பயிற்சியில் சிம்மராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வங்கள், இதையெல்லாம் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். இந்த 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி நடக்க இருக்கு. சனி பயிற்சி 2.5 ஆண்டுகள் 2.5 வருடங்களுக்கு ஒரு முறையும், ராகு கேது பயிற்சி 18 மாதங்களுக்கு ஒரு முறையும், குரு பயிற்சி 12 மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும். வருடாந்திர கிரகமான சனி, ராகு, கேது, குரு ஆகிய 3 கிரகங்களின் பயிற்சி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைஞ்சிருக்கு. ஜூன் மாதம் 2ஆம் தேதி சிம்ம வீட்டில் உச்ச குருவாக அமரக்கூடிய குரு பகவான் 3 மாதம் கழித்து சிம்ம வீட்டிற்கு செல்கிறார். அங்கு 3 மாதம் இருந்துட்டு மீண்டும் சிம்மத்துக்கு வருகிறார். அதிசார குரு பயிற்சியாக இருந்தாலும் முதல்ல உச்சம், பிறகு நட்பான நிலை அப்படிங்கிற வகையில் தான் இந்த குரு பகவான் பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையை தரப்போகிறாரு. இந்த குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்காரருக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், ஏற்பட போகக்கூடிய நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், இது எல்லாம் குறித்து பார்க்கலாம். இதுவரைக்குமே சிம்மராசி அன்பர்களுக்கு 11ஆம் இடத்துல இருந்து வந்த குரு பகவான் இப்போது 12ஆம் இடத்துக்கு போகிறார். 6-8 அமைப்புகளை குரு பகவான் பார்க்க போகிறார். குரு 12ஆம் இடத்துல உச்சம் அப்படிங்கிற ஒரு நல்ல நிலையில் இருக்கிறார். எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. எதிரியை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய அவங்களோட அமைப்புமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே ஜூன் 2ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சியின் மூலமாக மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறாரு. அதாவது ஏற்றுமதி, இறக்குமதி, தொழில், வெளிநாடு, வெளி மாநிலம் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. 4-6ஆம் இடத்தை குரு பார்த்தாலே வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. இது வரைக்குமே வீடு கட்டுறதுக்கு பணம் இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட நல்ல ஒரு இடத்துல கடன் கிடைக்கும். இதனால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள்லாம் காத்திருக்கு. அதே நேரத்தில் கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னு கேட்டால் தீரும். கடன் வாங்கினாலும் கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு யோகம் உங்களுக்கு இருக்கும். இளைஞர்களுக்கு பொறுத்த வரைக்குமே வண்டி, வாகனம் இது எல்லாமே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இருசக்கர வாகனம் வைத்திருக்குங்க. கார் வாங்குவதற்கான அமைப்புமே இருக்குது. வண்டி வாகனம் வாங்குவதற்கு பெற்றோரோட அனுமதி கிடைக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கும்.
அடுத்ததாக கிழக்கு தேசங்களான சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா செல்லக்கூடிய யோகமே சில பேர்த்துக்கு வெளிநாடு யோகம் இருக்குது. தொழில் அமைப்பும் யோகமே இருக்குது. அதே மட்டும் இல்லாமல் நிம்மதியான குறுப்பெயர்ச்சியாக இருக்கும். 6ஆம் இடமும் 8ஆம் இடமும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நாளாகவே முயற்சி செஞ்சுமே அதில் பலன் இல்லாமல் இருந்திருப்பீங்க. ஆனால் இந்த டைமில் முயற்சி செய்யுங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோக அமைப்புகள் இருக்குது. பணவரவு எப்படி இருக்கும்? அந்த குறுப்பெயர்ச்சி அப்படின்னாவே புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். வேலை மாற்றம் யோசித்தா நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பணம் வருமானம் மெதுவாக அதிகரிக்கும். செலவுகளுமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சேமிப்பு குறையாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. பங்கு சந்தையில் பணத்தை இழந்தவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அமையும். இழந்த பணம் மீண்டும் வரக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் குரு பகவானை வழிபாடு செய்வது இந்த டைமில் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் நல்ல ஒரு யோக பலன்கள்லாம் நிறையவே காத்திருக்கு. ஆனால் நீங்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய சிம்மராசி நேயர்களுக்கு பொதுவாக யாராலே உங்களுக்கு அதிகமாக பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தோமா, ஜோதிட ரீதியாக பார்த்தோமா இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நேயர்களுக்கு சில குறிப்பிட்ட கிரக நிலை தனி நபர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, அதாவது கணவன் மனைவி 7ஆம் இடம் ராகு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால கணவனால் மனைவிக்கும் மனைவியால் கணவனுக்கும் இவங்க பார்த்திங்களா கடுமையான கருத்து வேறுபாடுகள் வரலாம் இந்த 2026. அதே மாதிரி தொழில் அல்லது வியாபாரத்தில் புதிய கூட்டாளிகள் வாடிக்கையாளர்கள் போல் ஏமாற்றக்கூடிய நபர்களால் பண இழப்பு ஏற்படலாம். ஸோ இதனால் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருங்க. பங்குதாரர்கள் வாடிக்கையாளர் இவங்ககிட்ட எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மட்டும் இல்லாமல் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அதாவது கேது லக்கணத்திற்கு வருவதனால நெருங்கிய உறவினர்கள் அல்லது நண்பர்களை பார்த்து நீங்கள் சந்தேகம் கொள்ளும் நிலை, அதனால் தேவையில்லாத பிரிவுகள் இதெல்லாமே இருக்குது. அதே மாதிரி அஷ்டம சனி மற்றும் பல கிரகங்களோட சேர்க்கையால் நீங்கள் செய்யாத தவறுக்கு கூட பிறரால் பழி சுமத்தப்பட்டு அவமானப்படும் சூழலானது உருவாகலாம். இந்த 2026 கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி பார்த்திங்களா, உங்களுக்கு தொடங்கக்கூடிய நபரால் மே 10க்கு பிறகு பெரிய மாற்றங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே வரலாம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. சிம்மராசி அன்பர்கள் தொழில் மற்றும் உறவு விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது இந்த டைமில் ரொம்பவே நல்லது. இந்த தமிழ் புத்தாண்டில் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த டைமில் நீங்கள் முக்கியமாக ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இப்போ இந்த டைமில் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து குலதெய்வ வழிபாடு செய்வது உங்களுடைய ராசிப்படி ரொம்பவே நல்லது. சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே இந்த டைமில் பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு தான் இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். பொதுவாகவே இந்த 2026ஆம் ஆண்டில் சிம்மராசி நேயர்களுக்கு குருப்பெயர்ச்சி ஜூன் 2 தான் கடகராசியில் 12ஆம் இடத்துல நிகழ்ந்தாலும் வைகாசி மாதத்தில் இந்த குருவின் உச்சநிலை மற்றும் பார்வை பலன்களால் உங்களுக்கு வீடு தேடி நல்ல வாய்ப்புகள் அமையும். அதெல்லாம் நீங்கள் அதை பயன்படுத்தினா மட்டும் போதாது, அதை தக்க வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற்ற பாதையை அடித்து தூக்கலாம். அதே நேரத்தில் தாயார் வழி சொத்து சேர்க்கை மற்றும் நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான யோக அமைப்புகள் இருக்குது. பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். குரு பகவான் 12ல் உச்சம் பெறுவதனால விரயங்கள் ஏற்பட்டால் கூட அது சுப விரயங்களாக மாறும். அதாவது வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரியான விரய செலவுகளாக இருந்தாலும் அதை சுப செலவுகளாக நீங்கள் மாற்றிக்கோங்க. அதே நேரத்தில் பதவி உயர்வு, தொழிலில் ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு, இடமாற்றம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அற்புதமான கிரக நிலைகள் தான் உங்களுக்கு அமைச்சிருக்கு. குடும்ப நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோமா, தாயாரின் உடல் நலத்தில் முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்குமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. குருவின் அருளை பெற்று தந்து வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் உருவாக்கக்கூடிய இந்த டைமில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் தொடர்ந்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் வெற்றி நடை போடணும் அப்படின்னா விடாமுயற்சியை கைவிடாமல் தன்னம்பிக்கையோடு உழைத்து கொண்டு உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது ரொம்பவே பெரிய விஷயம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடச்சிருக்கு. அதெல்லாம் உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். மேலுமே நினைத்தது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமாக மாற இது ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. ஞான மோட்சகாரகன் கேது பகவான நட்சத்திர அதிபதியாகவும் ஆத்மகாரகன் சூரியனை ராசிநாதனாகவும் கொண்ட நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நீதி, நேர்மை, நியாயம்
இது எல்லாமே தவறாத இருப்பீங்க. பார்வைக்கு எளிதாக தெரிந்தால் கூட செயலில் துணிச்சலை வெளிப்படுத்தக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி குரு பகவான் அவருக்கு சப்தமஸ்தானமான மிதுனத்தில் மே 11 முதல் லாப குருவாக சஞ்சரிக்கிறாரு. 11ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் நினைத்த காரியங்களை எல்லாமே நினைத்தபடி நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் உங்களுக்கு அமைச்சிருக்கு. அதே மாதிரி சனி சஞ்சாரம் 2026 மார்ச் 6 வரைக்குமே சனி சப்தமஸ்தானமான 7ல் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலை பாதிப்பு இருக்கும். குரு பகவான் தான் சஞ்சரிக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்களை வளப்படுத்துவார் அப்படிங்கிறது பொதுவான விதி. இந்த காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு 3, 5, 7ஆம் இடங்களுக்கு குருவோர பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள், தடைகள் அனைத்துமே விலகும். உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்கள் பலம் கூடும். துணிச்சலாக செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு. அந்த வாய்ப்பெல்லாம் சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிரகாசமாக இருக்கும். நாங்களுமே இறைவனிடம் இன்னும் நல்ல ஒரு அற்புதமான நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனிடம் மனதார வேண்டிக் கொள்கிறோம். என்ன சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்வேஸ் தேங்க்யூ.